இந்தி பேசும் இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நுழைக்கிறது, அதன் மூலமாக பிஜேபி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமானால் வேடிக்கை பார்க்கலாம். ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்த நிறுத்தமாக நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்? தமிழ் படிங்க, ஆங்கிலம் படிங்க. படிச்சோமா? இன்னைக்கு பாருங்க, கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு கூகுள் தலை சிறந்த தலைவராக இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஆங்கிலம் தெரிந்த காரணம்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இல்லாட்டி பாருங்க, ஹிந்தின்னாங்களே, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லா வேலையும் யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதாங்க ஹிந்தி படிச்சாங்க. இந்தி எதிர்ப்பு, இந்தி என்ன செய்யும் என்றால் நம்மளை சூத்திரனாக்கிவிடும். பீகார்காரங்களுக்கு நம்மளோடலாம் முன்னெல்லாம் அவங்க கிடையாது. ஆனால் பீகார்காரங்க 4000 பேர் நமது பொன்மலை வச்சு அவங்க வேலை செய்யறாங்க. அது லலித் சார் என்ன பண்ணாரு, ரயில்வே எக்ஸாம்னு வச்சு அந்த எக்ஸாம்ல எல்லாத்தையும் காக்கணும் கொடுத்தாரு. நீங்க போக கடைசியா ரயில்வே கேட்ல பாருங்க, பூரா வெளி மாநிலத்துக்காரங்க எல்லா ரயில்வே கேட்லையும் இருக்கிறாங்க. அவர் கலைச்செல்வன் சொன்னது 100% உண்மை. மத்திய அரசு பணிகளிலே நமக்கு சிறந்த நாம் ரொம்ப பேர் சொன்னாங்க ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கல. ஹிந்தி நம்ம ஊர்ல கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, பான்பூரி வச்சுக்கிறோம். எந்த கடை யாரு எல்லாம் தான். இந்தியாவிலேயே தமிழகம் தலை சிறந்து நிற்கிறது என்று காரணம் அதற்கு திராவிட இயக்கம் தான் காரணம். மற்ற ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிறோம், அறிவே கிடையாது. வட மாநிலத்தில் இருக்கணும். ஓப்பனா சொல்றேன். மாநிலத்தவர் தமிழகத்தில் செய்யும் வணிகத்தில் வரி முறைகேடு செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் மூர்த்தி அவர்களை தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த தமிழக வணிகர்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும், தமிழக அரசு இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அனைத்து பணிகளுக்குமே இப்போது வட இந்திய மாநிலங்களில் இருந்து ஆட்களை இறக்குமதி செய்கிற போக்கு அதிகரித்துள்ளது.